ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே நல்லா இருக்கேன். இது என்னன்னா, மிளகாத்தூள் காலியாயிடுச்சு. எப்பயுமே மிளகாத்தூள் கவனிக்கணும். ஆனா, நான் எப்பயுமே மிளகாத்தூள் கவனிக்கவே மாட்டேன். அந்த லாஸ்ட் மினிட் எண்டு முடிஞ்சா தான் அது ஞாபகமே வரும். அரைக்கவே இல்லைன்றது. முன்கூட்டியே தெரியும் காலியாக போகிற ஸ்டேஜ்லேயே. ஆனாலும் அப்பயும் கண்டுக்கிறது இல்ல. இன்னும் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இந்த ஒரு டப்பால போட்டு வைப்போம்ல நம்ம தனியா. அது இருக்குல்ல, அது காலியானதுக்கப்புறம் பார்க்கலாம் விட்டுருவேன். அது காலியானதுக்கப்புறமா அதுக்கு தனியா ஒரு நாளைக்கு போணும். போய் வாங்கிட்டு வந்து அத காய வச்சு எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிளகாத்தூள்லாம் அரைக்க தெரியாது எனக்கு. எப்பயுமே எங்க அம்மா தான் அரைச்சு குடுப்பாங்க. ஒண்ணு நான் பைசா குடுத்துருவேன். அம்மா அந்த பொருள் வாங்கி அரைச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க. இல்லன்னா அம்மா வீட்ல போயிட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லா போட்டு எடுத்துட்டு வந்துருவேன். அத வச்சே ஓட்டிடுவேன். இப்படி தான் ஆகும். எனக்கு வந்து மிளகாத்தூள் பெரும்பாலும் யூஸ் ஆகுறது எதுக்குன்னா, இந்த சிக்கனுக்கு, மட்டனுக்கு, மீன் குழம்புக்கு. நான்வெஜ்ஜுக்கு தான் பெரும்பாலும் யூஸ் ஆகும். வெஜிடேரியன்லாம் அந்த அளவுக்கு மிளகாத்தூள்லாம் போட மாட்டோம். பச்சை மிளகாவும், தேங்காவும் போட்டு தான் சமாளிப்பேன் நானு. எனக்கு கல்யாணம் ஆகி இந்த 17 வருஷத்துல, இந்த 15 வருஷமா எங்க அம்மா தான் எனக்கு அரைச்சு குடுத்துட்டு இருந்தாங்க. கண்ணால கூட பார்த்ததில்ல. அவங்க என்ன பொருள் வாங்குவாங்க, எப்படி அரைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி அரைப்பாங்க. எனக்கு வந்து எங்க அம்மா அரைக்கிற ஸ்டைல் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா, நான் அப்படியே வளர்ந்ததுனால, எனக்கு அந்த ஸ்டைல் தான் பிடிக்கும். இது வேற எங்கனாவது எடுத்துட்டு வந்து குடுத்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது எனக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸா என்ன ஆச்சுன்னா, அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, "எப்பயுமே என்னைய டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது நீ. நீ எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ணுறது இன்னொன்னு குழந்தை கிடையாது. நான் உனக்கு கத்து தரேன் எப்படி செய்யணும்னு" சொல்லிட்டு, அம்மா வந்து லிஸ்ட்டு சொல்லிடுவாங்க. என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு. அதுக்கேத்த மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் போய் வாங்கிட்டு வந்துருவோம். அம்மா வந்து நான் சொல்றத நீ பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னுவாங்க. அம்மா உக்காந்துப்பாங்க ஹால்ல. நான் அவங்க சொல்ல சொல்ல நான் கிச்சன்ல ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவேன். எப்படி அரைக்கணுன்ட்டு அம்மா சொல்லிக் குடுத்துருவாங்க. அப்படிதான் 1 இயர் போச்சு. எனக்கு வந்து ஒன்ஸ் மிளகாத்தூள் அரைச்சேன்னா 6 மந்த்துக்கு வரும். அப்போ வந்து இயர்லி 2 டைம்ஸ் அரைக்க வேண்டியதா வரும். அம்மா வந்து அப்படி சொல்லிக் குடுத்து, இப்ப அப்படி கிடையாது. இப்ப நானே அரைச்சுப்பேன். என்ன பொருள் வேணுன்றத போட்டு நானே அரைச்சுப்பேன். எங்க அம்மாவும் ஏதாவது ஆசைப்பட்டாங்க. "நீ எல்லாத்துக்கும் என்னையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு ஒரு விஷயமா நானா தான் கத்துக்கிட்டேன். இந்த மீன் குழம்பு கூட நான் அப்படி தான் கத்துக்கிட்டேன். அம்மா தான் ஃபர்ஸ்ட்லாம் மீன் குழம்பு வைப்பாங்க. எனக்கு மீன் குழம்பே வைக்க தெரியாது. மீனே கையில தொட மாட்டேன் நானு. இந்த லாஸ்ட் 3 இயர்ஸா தான் நானே மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து அம்மாவே சொல்லுவாங்க, "நீ நல்லா வைக்கிற என்னை விட மீன் குழம்பு" அப்படின்ற மாரி தான் அம்மா சொல்லுவாங்க. ஆனா எங்க அம்மா ஸ்டைல் தான் நானும் யூஸ் பண்ணுவேன். எங்க அம்மாவ விட என்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருக்கும். என்னோட மீன் குழம்புல. அதுதான் வித்தியாசப்படுங்க. இப்பயும் அப்படிதான். அந்த மிளகாத்தூள் வந்து காலி ஆயிடுச்சு. காலி ஆனது தெரிஞ்சுமே காலியாகுது. காலியாக போகுதுன்னு தெரியும். அப்பவுமே கண்டுக்காம இருந்து காலி ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னன்னா, அவருக்கு என்னைக்கு லீவ் வருதோ அன்னைக்கு தான் நான் போய் பொருள் வாங்கிட்டு வரணும் நான் போயிட்டு. இதில வேற அவர் சொல்லியிருந்தாரு. நான் ஊர்ல சொல்லியிருக்கேன். எங்களுக்கு வந்து கிடைக்கும். ஊர் சைடுல அதெல்லாம் கிடைக்கும். நல்லாவே கிடைக்கும். நான் ஊர்ல சொல்லியிருக்கேன். எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லி, அப்படியே அது ஒரு 2, 3 வாரம் ஓட்டிட்டாரு அவரு. இத நம்பி நானும் விட்டுட்டேன். அப்புறமா சொன்னேன், "இதுக்கப்புறம்லாம் வந்தா மழைக்காலம் வந்துரும். இதுக்கு மேல காய வைக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு, இந்த வீக் சாட்டர்டே போய் தான் அத வாங்கிட்டு வந்தோம். எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தோம். நான் எப்பயுமே வாங்குற கணக்கு என்னன்னா, 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியா இப்படி தான் வாங்குவோம். ஆனா நான் வந்து அந்த காஷ்மீர் மிளகா இருக்குல்ல, அதையும் வாங்கிப்பேன். அதையுமே கூட போட்டு அரைப்பேன். முடிஞ்ச அளவுக்கு 1/2 கிலோ வாங்கிப்பேன். இல்லன்னா இந்த 200 கிராம் பாக்கெட் கிடைக்கும். அது 2 வாங்கிப்பேன். இந்த காஷ்மீர் மிளகா எதுக்கு போட்டு அரைக்கிறேன்னா, நம்ம வந்து தனியா வந்து இந்த வெறும் மிளகாத்தூள் போடுவோம் இல்லையா? அது போட வேணாம். இதிலேயே வந்து எனக்கு கலர் குடுத்துரும் அந்த குழம்பு. மீன் குழம்பா இருக்கட்டும், சிக்கன் குழம்பா இருக்கட்டும், எல்லாமே நல்ல கலர் குடுக்கும். அதனால இப்படி போட்டுருவேன். எனக்கு வந்து டேஸ்ட்டுக்காக வேணா வெறும் மிளகாத்தூள் போடுவேன். அது வந்து நம்ம தனியா காஷ்மீர் மிளகாத்தூள் போடணும்னு அவசியம் கிடையாது. நார்மலான வெறும் மிளகாத்தூள் போட்டாலே போதும். நமக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த குழம்பு. அதனால தான் அப்படி போட்டு நான் அரைச்சுப்பேன் நானு. இதில வந்து நான் போட்டிருக்க மசாலா வந்து அப்படியும் போடலாம். அப்படியே வந்து நம்ம எதுவுமே ஃப்ரை பண்ண தேவையில்ல. அப்படியே போட்டு கூட நம்ம வந்து அரைச்சுக்கலாம். ஆனா அது ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் குடுக்கும். இது ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் குடுக்கும். எனக்கு வந்து இந்த தான் சொல்றேன்ல, நான் இப்படி தான் எங்க அம்மா வந்து சின்னதுலேருந்தே பண்ணி குடுத்ததுனால எனக்கு இந்த டேஸ்ட் தான் பிடிச்சிருக்கும். ஒரு சிலர் அப்படியே போடுவாங்க. இதில ஒரு சிலர் வந்து இதோட கம்மியான ஐட்டமும் சேர்ப்பாங்க. இதில வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து கடுகு இதில எடுத்திருக்க எல்லாமே 100 கிராம் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து 1 கிலோ தனியா, 1 கிலோ மிளகாக்கு நான் எடுத்தது வந்து எல்லாமே 100 கிராம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கடுகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுவேன். எண்ணெய்லாம் விடக்கூடாது. அப்படியே தான் போடணும். போட்டா நல்லா பொரிஞ்சிரும். எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேப்பரோ, இல்ல மொறமோ, இல்ல தாம்பூல தட்டு பெருசா எது இருந்தாலுமே அதில கொட்டி, அதில வந்து பரப்பி காய வச்சுக்கோங்க. தனித்தனியா தான் வறுக்கணும். ஒண்ணா வறுக்கக்கூடாது. ஒண்ணா வறுத்தா ஒவ்வொன்னும் ஒரு ஒரு மாரி இருக்கும். எது ஃப்ரை ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அது வறுத்து முடிச்சதுக்கப்புறம் மிளகு போட்டு, மிளகும் எல்லாமே நல்லா வெடியணும். வெடியும்போது நமக்கே தெரியும் அந்த கலர் அவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கும். அதையும் எடுத்து தனியா கொட்டி வச்சுக்கணும். ஆனா தனியாலாம் கொட்டாதீங்க. கொட்டும்போது ஒண்ணா கொட்டிக்கோங்க. ஒரே பேப்பரோ அதான் சொன்னேன்ல ஒரே பேப்பரோ, தாம்பூல தட்டோ எதில கொட்டுறீங்களோ ஒண்ணா வறுக்கும்போது மட்டும் தான் தனித்தனியா வறுக்கணும் நம்ம வந்து. இதையும் முடிச்சதுக்கப்புறம் சீரகம். சீரகமும் அப்படிதான். அது வறுக்கும்போது நமக்கு தெரியும். ஆனா என்னன்னா கருப்பாயிடக்கூடாது. சீரகம் கருப்பாகக்கூடாது. ஆனா ஃப்ரை ஆகணும். அந்த வாசனை நமக்கு தெரியும்.
அதுவும் அப்படி தான் நல்லா வறுத்து எடுத்துட்டு கொட்டிட்டு அதுக்கப்புறம் சோம்பு வறுக்கும் போதே வந்து நல்லா மணமாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் உங்களுக்கே தெரியும், அது க்ரீனாக இருக்கிறதுக்கு அதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அது. அப்புறம் வெந்தயம் வந்து ரொம்ப போட்டுறாதீங்க. நான் 100 கிராம் வாங்குவேனே தவிர ஃபுல்லாக போட மாட்டேன். பாதி போடுவேன், இல்லைனா கால்வாசி தான் போடுவேன். எனக்கு எவ்வளோ தேவை போட்டு ஃப்ரை பண்ணுவேன். அதுவும் அப்படி தான் கருக விட்றாதீங்க. கலர் சேஞ்ச் ஆகணுன்னா அதையும் எடுத்துருங்க அதையும். நான் வந்து இது எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணுவேன். எதுவும் லோ ஃப்ளேமில் வைக்க மாட்டேன். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா தான் சீக்கிரம் வேலை முடியும். லோ ஃப்ளேமில் வச்சா எனக்கு எப்போ முடியும், ஆனால் ஏன்னா பக்கத்துலேருந்து பக்குவமாக பார்க்கணும், அதுதான். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் அது பிச்சு 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 எடுத்து அதையும் போட்டு ஃப்ரை பண்ணால் அது கொஞ்சம் உதிரி கொடுத்துரும் நமக்கு. அதையும் தூக்கி அதில் போட்டுடணும் நம்ம. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து அரிசி போடுவாங்க, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அரிசி போடுவாங்க. நான் அரிசிலாம் போட மாட்டேன். இதுவே எனக்கு குழம்பு நல்லா திக்காக வரும், அதனால அரிசி போட மாட்டேன். இது வந்து வேணுன்றவங்க போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை நம்ம நிறைய வாங்கி காய வச்சும் போடலாம். ஆனால் நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை வந்து நல்லா கடாயில் போட்டு நல்லா வறுத்துருவேன். நல்லா மொரன்னு ஆகிடும். அது வந்து எண்ணெய்லாம் விடக்கூடாது. வேணும்னா கொத்தமல்லி கூட நம்ம போடலாம், அதுவுமே டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் அப்படியே போடக்கூடாது, அதையுமே இப்படி தான் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், கருப்பாயிடக்கூடாது, ப்ரௌன் ஆகணும். அப்புறமா இந்த கருவேப்பிலையுமே அது கூட கொட்டிடுங்க. கொட்டிட்டு எல்லாமே ஃபேன் காற்றுல நல்லா ஆறட்டும். இது ஆறுற கேப்பில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த விரலி மஞ்சள் இருந்தது, அது வந்து 2 பேக்கெட் வாங்கி அதையும் வந்து அந்த மிளகா கூடயே கொட்டிக்கிட்டேன். அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தான் நம்ம போட்டோம். நான் அப்படியே போட்டுட்டேன். இது வந்து வேணுன்றவங்க கம்மியாகவும் போட்டுக்கலாம், வேணுன்றவங்க அதிகமாக போட்டுக்கலாம். நான் வந்து இது 100 கிராம் பேக்கெட்டு தான் 2 எடுத்தேன். 2 எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்போனா எவ்வளோ வரும் தெரிஞ்சு 400 கிராம் அதை போட்டுக்கிட்டேன். அப்படியே நான் மிளகா தனியா இதெல்லாம் நல்லா காஞ்சிருந்தது. நான் தான் மேலே போய் அன்றைக்கி காய வச்சுட்டு வந்தேன். செம்ம கோல்டு, அதுலேயுமே காய வச்சுட்டு வந்தேன். கீழே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பால்கனியில் வந்து இந்த கோதுமை காய வச்சுருந்தேன். அது கூட வந்து சோளமும் கருப்பு கொண்டக்கடலையும் போட்டு காய வச்சுருந்தாரு. அவருக்கு வந்து இந்த மாதிரிலாம் பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும், அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, இப்படியாவது ஏதாவது ரூபத்தில் கொடுப்போமேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும் தான் சொல்லுவார் பசங்களுக்கு. எப்பயுமே அவர் வந்து இந்த கொண்டக்கடலை வேக வச்சு கூட, அடிக்கடிக்கு பட்டாணி வேக வச்சு கூட இப்படி கூட தான் சொல்லுவார். ஆனால் அந்த பசங்க தான் மதிக்காதுங்க. அவ்வளோ வாங்கிட்டு வருவார், இந்த பசங்க மதிக்காதுங்க. கடைசியாக அது குழம்புக்கு தான் போட்டு நானும் யூஸ் பண்ணுவேன். அதையுமே அரைச்சிட்டு வந்தேன். மிளகாத்தூள் அவ்வளோ கலராக இருக்குது. உங்களுக்கு வந்து இது எப்படி தெரியுதுன்னு தெரியல கேமராவில், ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ ரெட்டாக இருக்குது. நான் குழம்பு வச்சா உங்களுக்கு காட்டுறேன் இந்த மிளகாத்தூளை. அதுக்கப்புறம் கோதுமாவும் அப்படி தான், அதுவும் அரைச்சிட்டு வந்து செஞ்சால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கோதுமாவு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும். நம்ம கடையில் வாங்குற மாவுக்கும் இப்படி அரைச்சி ட்ரை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் தெரியும். சுடும் போதே அவ்வளோ வாசனை இருக்கும், சாப்பிடும் போது தொட்டுக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, சூடாக இருக்கும் போது சாப்பிடும் போதே அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப. இந்த வீடியோவில் தான், அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.